ஜான் 10:34 போங்க. ம். 10:34. ம்ஹ்ம். ம். தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லை. ம். என்ன அர்த்தத்துல நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு? எங்க அவர் சொன்னதா எங்க சொல்லியிருக்கு? If he called them gods, ம்ஹ்ம். okay, ம்ஹ்ம். to whom the word of the God came, the scripture cannot be set aside. இங்க நான் சொன்னதாய் சொல்றது என்னது? எங்கப்பா? He calls them God. He-னா It is யாருன்னா காட, இந்த காட பத்தி பேசிட்டு இருக்கான். For he calls them God. இல்ல, இல்ல. இந்த வசனம் 34லயே ஜீசஸ் ஆன்சர்ட் தெம், இஸ் இட் நாட் ரிட்டன் இன் யுவர் லா? ஐ ஹேவ் செட் யூ ஆர் காட்ஸ். I have said you are gods. சொல்றது ஓ! யார் சொல்றா? கம்ப்ளீட்டா கோட் பண்றாரு. ஓகே. ஆமா. ம்ஹ்ம். இந்த கான்டெக்ஸ்ட் அது ஃபுல்லாவே. ஓகே. ஸோ அத வந்து சங்கீதத்துல வந்து அங்க தாவீது சொல்றாரா? இல்லன்னா வந்து தேவன் சொல்றாரான்னு நம்ம தேவன் பார்க்கணும். சொல்றாருன்னு பார்க்கணும். ம்ஹ்ம். சங்கீதம் ஆசாப் சொல்றவர் சொல்லியிருக்காரு. Okay. ம்ஹ்ம். I said you are gods. You are the son. You are all sons of the most high. ம்ஹ்ம். சொல்லி இவரே என்ன பண்றாருன்னா, ம்ஹ்ம். அதே டைரக்டா ம்ஹ்ம். ம்ஹ்ம். சொல்றாரு சொல்லி கொடுக்கும். Okay. ம்ஹ்ம். யாருன்னா தேவர்களா ஆசாப். இருக்கிறது என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் ம். நல்ல இப்ப ஒரு ஆசாப் அப்படின்னு சொன்னவரு என்ன சொன்னாருன்னா, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா. அத இந்த இடத்துல வந்து அப்படியே எடுத்து என்பதாய் அப்படியே உங்கள் கோட் பண்றாரு. வேதத்தில். ஓகே. நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லல. இயேசு அங்க கிறிஸ்து இருக்க தான் வார்த்தைய அப்படியே சொல்றாரு. அப்படியே ஓகே. சொல்றாரு. ம். 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 ஓகே. அது அப்படியே எழுதிருக்கு. I said. ம். ம். ஓகே. சரி. இது பாருங்களேன், இந்த 1ஆம் வசனம் ஆசாப்ல God presides in the great assembly. He renders judgment among the gods. ம்ஹ்ம். ஜட்ஜ்மென்ட் அமங் த காட்ஸ். ம்ஹ்ம். ஏகப்பட்ட தேவர்கள் ம். இருக்கு. Okay, அவங்க மத்தியில வந்து தேவன் வந்து ஒரு அசம்பிளி வைக்கிறார். அல்டிமேட் ம்ஹ்ம். காட். ம்ஹ்ம். ஓகே. அதான் நம்ம தேவர்கள் இருக்கும்போது நிறைய பேர் இருந்தாலும் நமக்கு ஒரு ம்ஹ்ம். தேவன். அது யாருன்னா ம்ஹ்ம். ஓகே. ஜான் 17:22 என்ன பார்த்தோம்? 21, 23 ஜான் 17. 22, 23 என்ன பார்த்தோம்? அது நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கிறோம். ஓ! அது ஒன்றா இருக்கிறோம். We are all ஒரு யூனிட்டி. ம்ஹ்ம். ஓகே. சரி. அவ்வளோதான் முக்கியம். ஓகே. ஒரு ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னு சொன்னீங்க. ஆ. கொரிந்து கொரிந்தியன்ஸுக்கு ஒரு பால் எழுதினது ம். ஒரு இடத்துல பெலியால் அப்படின்னு ஒரு இந்த 2 கொரிந்தியர் 6:15 ம். யார் இந்த பெலியால்? வெளியில வந்து ஒரு கிரீக் காடு இல்லைன்னா வந்து அவங்களோட இது ம்ஹ்ம். ஆ, ஆ, ஓ! சரி. ம்ஹ்ம். வெளியில. சரி. ம்ஹ்ம். டெபிள் 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 ஈவில் ம்ஹ்ம். பேய் ம்ஹ்ம். வெளியால். ஓகே. ம். ம். வெளியால் in terms of the Hebrew or Old Testament later became the personification of devil. ம்ஹ்ம். சொல்லுவாங்க. ஓகே. பால் பால் இருக்குது பலியால் பால் ம்ஹ்ம். வெளியால். ஓகே. ம்ஹ்ம். ஓ! இது வந்து ஐடல் வொர்ஷிப் சம்மந்தமா சொல்றாங்க. வாட் ஹார்மனி இஸ் தேர் பிட்வீன் கிரைஸ்ட் அண்ட் பெலியால் அப்படின்னு. ஆமா. ம்ஹ்ம். 2 பேருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே. ஓகே.
இப்போ அதே மாதிரி 2 கொரிந்தியர் 4:4 இந்த இடத்துல த ஏஜ் ஆஃப் ஆ. த காட் ஆஃப் திஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லும்போது ம். யார சொல்றாங்க? சாத்தான். சாத்தான தான் சொல்றாங்க. ஓகே. காட் ஆஃப் திஸ் ஏஜ் சொல்றது சாத்தான். ம்ஹ்ம். அவன் தான் என்ன ஓகே. பண்றான்னா, மக்களை பிலீவர்ஸ் இத வந்து மறைபொருளா இருக்கு அப்படின்றாங்க. கண்களா பிளைண்ட்ஸ் மறைக்கிறான். தான். ம்ஹ்ம். மைண்ட்ஸ் ஆஃப் த அன்பிலீவர்ஸ் சொல்லி பார்க்குறோம். ஓகே. ம்ஹ்ம். ஸோ காட் ஆஃப் திஸ் ஏஜ் சொல்றதும் சரி, இந்த உலகத்தின் அதிபதி, ம்ஹ்ம். பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ம். சொன்னாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாத்தான் தான். ஓகே. பிரபஞ்சத்தின் தேவனானவன் இந்த உலகத்தின் அதிபதி ம்ஹ்ம். சொல்லி சொல்றாங்க. ஓகே. அதே நேரத்துல தானியல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா சொல்லி சொல்றாங்க. கிங் ஆஃப் ம். பர்ஷியா சொல்லி ம்ஹ்ம். தானியல்ல ம்ஹ்ம். கிங் ஆஃப் பர்ஷியா 2 இருக்கு. யாருன்னா கேபிரியல் தூதன் நிறுத்தி வச்சுட்டாராம். ம்ஹ்ம். King of Persia. In the 3rd year of Cyrus, King of கிங் ஆஃப் Persia. பர்ஷியா சொல்லி போட்டிருக்கா. ம். அப்படியே நீங்க கீழே 13 வருஷம் பாருங்க. Prince 13ல of the Persian. ம்ஹ்ம். 12ல இருந்து பாத்தீங்கன்னா, ம்ஹ்ம். then he continued, do not be afraid, Daniel, since the ம்ஹ்ம். first day, ம். sorry, That you set your uh, mind to gain understanding and to humble yourself before your God. Your words were heard, and I have come in response to them. mm, But the prince of the Persian kingdom resisted me 21 days. mm, Then Michael, one of the chief princes, came to my help, came to help me because because I I was was, detained there with the king of Persia. யாரையா இது? நம்ம சைரஸ் ராஜாக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கா? கேப்ரியல் தூதன் ம்ஹ்ம். யார் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா, இது இங்க யார் ம். வராரு பார்த்தீங்கன்னா, ம். கேப்ரியல் வராரு. ம். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். கேப்ரியல் போட்டிருக்கு. அந்த கான்டெக்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா கேப்ரியல் வருவாரு. ம்ஹ்ம். நான் பார்க்குறேன். முந்தின வசனத்துல இருக்கு. முந்தின அதிகாரத்துல. இதோ கேப்ரியல். முதல் அதிகாரம் இருக்காது. இதுதான் ம்ஹ்ம். 11 வரைக்கும். 9 9ல இருக்கு. முந்தின அதிகாரம் 9 இருக்கு. 70 வீக்ஸ் பத்தி சொல்றது கேப்ரியல் வராரு. ம்ஹ்ம். இது வந்து ஒரு விஷயம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிருச்சு அது. முடிஞ்சிச்சு. அடுத்தபடியா இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி கேப்ரியல் தான் அவர் தான் வராரு. ஓகே. ம்ஹ்ம். வரும்போது அவரை எல்லாம் தடுத்து நிறுத்தி வச்சுட்டாங்களாம். இந்த பிரின்ஸ் ஆஃப் ம்ஹ்ம். பர்ஷியா. ம்ஹ்ம். மைக்கேல் தான் வந்து காப்பாத்தினாராம். டிடெயின்லாம் ஓகே. இல்ல. புடிச்சு வச்சுட்டாங்க. 20 நாள் பிடிச்சு வச்சுட்டாங்க. detained there with the king of Persia. ம்ஹ்ம். ஓகே. பாத்தீங்கன்னா பர்ஷியன் கிங் கிங்டம் ரெசிஸ்டட் மீ ம்ஹ்ம். ஃபார் 21 டேஸ். பிரின்ஸ் ரெசிஸ்டட் அண்ட் அவர அரெஸ்ட் பண்ணி கிங்கோட வச்சிருக்காங்க. அதுதானே? இளவரசர் புடிச்சு பெர்ஷியர் இளவரசர் வந்து இவர புடிச்சு பெர்ஷிய ராஜாவோட அடைச்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாரி போட்டிருக்காங்க. பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா. இங்க பாத்தீங்கன்னா ம்ஹ்ம். கிங் ஆஃப் பர்ஷியா சொல்றது வந்து சைரஸ். இது வந்து பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா ம். ம். ரெசிஸ்டட் மீ. ம்ஹ்ம். ஓகே. ம். ஃபார் 21 டேஸ். மைக்கேல் யாரு? ம்ஹ்ம். ஒன் ஆஃப் த சீஃப் பிரின்ஸ். ம். சீஃப் ஓ! பிரின்ஸ். இந்தியன் பிரின்ஸ்ன்றாங்க. சீஃப் பிரின்ஸ் ஆர்கேஞ்சல். ஓகேவா? அவர் தான் கேம் டு ஹெல்ப் மீ பிகாஸ் ஐ வாஸ் டிடெயின்ட் தேர்ஃபார் தேர் வித் தி கிங் ஆஃப் பர்ஷியா. ம்ஹ்ம். அப்போ இந்த இடத்துல அப்ப பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா அப்படின்றது யாரு? ஆமா, டிடெயின்ட் வித் பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா. ம். சாரி, கிங் ஆஃப் பர்ஷியா. ம்ஹ்ம். டிடெயின்ட் வித் தேர் வித் கிங் ஆஃப் பர்ஷியா. டிடெயின்ட். ம்ஹ்ம். 2 பேரும் தானே இருக்காங்க. 2 பேரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். ம். யார் பண்ணா சொல்லி பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா. ம்ஹ்ம். ம். ம். என்ன பண்ணாருன்னா புடிச்சு 2 பேரையும் டிடெயின்ட், கேப்ரியல் தூதனையும் சரி, தேர் வித் கிங் ஆஃப் பர்ஷியா. ம்ஹ்ம். வித் கிங் ஆஃப் பர்ஷியா.
அப்ப பாத்தீங்கன்னா மைக்கேல் ஏஞ்சல் தான் வந்து காப்பாத்தினாராம். ம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா சொல்லும்போது பிரின்ஸ் ம். நீங்க சும்மா நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னாலே பிரின்ஸ் ஆஃப் டீமன். ஓகே, பெல்செபூல் தி பிரின்ஸ் ஆஃப் தி டீமன் போட்டிருக்கா. ம். பிரின்ஸ் ஆஃப் டீமன், பிரின்ஸ் ஆஃப் டீமன். ஓகே, பிரின்ஸ் ஆஃப் டீமன், பிரின்ஸ் ஆஃப் டீமன், பிரின்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட், ஆஃப் திஸ் வேர்ல்ட். நவ தி பிரின்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட், பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். ம். 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 எல்லாமே யார சொல்லுது? ம். சாத்தானா சொல்லுது. ம். God exalted him to his own right hand as a prince and a savior. So ம். yes, இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. ம். the king of the earth, the prince, the gentle and the rich, mighty. எல்லாரும் வந்து என்ன வராங்கன்னா அந்த மவுண்டன் அது ஒரு சீலா வந்து உடைக்கப்படுது. அப்போ வந்து வராங்க சொல்லி இது வந்து உலகத்தின் ராஜ்யங்கள் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து என்னதுன்னா பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு சொல்லுவது என்னது உலகத்தின் அதிபதி. அந்த டைம்ல வந்து தானியல்ல இங்க வந்து யார் இந்த உலகத்தின் அதிபதியா இருந்தான்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த கிங்டம் தான். ஓகே, அப்ப இந்த கிங்டம் வந்து இந்த ராஜா வந்து சைரஸ் ராஜா தான் கிங். ஆனா அந்த டைம்ல வந்து பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு சைரஸ் இந்த பெர்ஷியன் கிங்டம் தான் இருந்ததுன்னா பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா சொல்லும்போது என்னதுன்னா சாத்தானை குறித்து சொல்லி பார்க்கணும். சாத்தான் வந்து வல்லமையுள்ளவனா இருந்தா அவன்கிட்ட பேச தடுக்கிறதுக்கு வந்து யார் வரா சொல்லி மைக்கேல் தான் வர்றாரு. ஈவன் மைக்கேல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்கேயும் பார்க்கலாம் ஜூட் 1 கூட மைக்கேல் தான் வந்து சாத்தான் கிட்ட இது பண்ண முடியும். மிச்சம் யாருமே வர முடியாது பக்கத்துல பாத்தீங்கன்னா. பட் ஈவன் ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல், ஓகே, ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் when he was disputing with the devil about the body of Moses did not himself dare to condemn him but said Lord rebuke him. கர்த்தருடைய கண்டு கொள்வார் சொன்னாங்க மைக்கேல். யார்கிட்ட? டெவில் கிட்ட. யார் வரணும்னு சொல்லிட்டீங்கன்னா மைக்கேல் அந்த ஆளு. ஓகே, அந்தபடி பாத்தீங்கன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த எப்பயும் இல்லாத சண்டை வந்து பாத்தீங்கன்னா இது பெர்ஷியன்ஸ் கிட்ட இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெர்ஷியர்கள் பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஒன்னும் வந்து பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா மாதிரி இந்த உலகத்தின் அதிபதியா வந்து சாத்தான் பண்றான். பெர்ஷியா ராஜ்யமே எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா ஈரான் தானே. இப்ப இருக்க பழைய பெர்ஷியா வந்து ஈரான் தானே. பாத்தீங்கன்னா அங்க இருந்தா வந்து இஸ்ரேலுக்கு வந்து டேரக்டா எல்லா விதம் வந்துட்டே பொல்லாத ஆவி ரிலேஷன். ஜூடுக்கு மறுபடியும் போங்க. அங்க பாடி ஆஃப் மோசஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது என்னது? இதை பத்தி வேற ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா? இதை பத்தி வேற தகவல் இல்ல. என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம எங்க வேணா பார்க்கலாம். ஜோஷுவா முன்னாடி வந்து டியூட்ரானமி கடைசி அதிகாரத்துல தான் வந்து இவர் இறந்துவார், மோசே இறந்துவார். அதுக்கு ஜோஷுவா வந்து டேக் ஓவர் பண்ணுவார். ஈவல் ஆஃப் தி கவர்னன்ட் ஜோஷுவா சக்சீடிங். அப்புறம் மோசஸ் went out and spoke to Israel. இதெல்லாம் வந்து நம்ம தனியா படிச்சோம்னா சூப்பரா இருக்கும். இதெல்லாம் மோசையோட பாட்டு அந்த இதெல்லாம் ஓகே, மோசையை ரிப்ளேஸ் பண்றது எல்லாமே. ஓகே, டெத் ஆஃப் மோசஸ் இதான் நம்ம வரணும். ஓகே, இதை பத்தி யார் பேசிட்டு இருக்கோம்? ஓகே, Moses, the servant of the Lord, died there in Mohiba, and the Lord said he buried him in the Moab in the valley opposite Beth Peor. But to this day, no one knows where his grave is. Moses was 120 years old when he died. Yet his eyes were not weaker, and his strength was not gone. His face gone from Moses in the plain of Moab for 30 days until the time of weeping and mourning was over. Now Joshua, முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா he buried him in Moab. சொல்லும்போது யார்? ஹீனா. Moses died, the Lord died there in Moab, as the Lord has said, he buried him. Okay. யார்? தேவனே அவர் படைச்சார்.
ஆமா. தேவனே ஃபர்ஸ்ட் சொல்லும்போது யார் அங்க இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேற யாரும் இல்ல, நம்ம மைக்கேல் தான். இந்த பாடி. அதனால தான் நம்ம ரிலேட் பண்ணும்போது யார் வரா? மைக்கேல். ஏஞ்சல். பழைய ஏற்பாடுல. The angel of the Lord. Okay. இந்த டிஸ்பியூட் பத்தி ஆனா வேற எதுவும் சொல்லல. ஏதோ டிஸ்பியூட் இருந்திருக்கு. ஆனா என்ன அப்படின்றது விவரமா சொல்லல. ஆமா. இங்க சாத்தான் நினைச்சு என்ன பண்ணிருப்பான்னா வந்து அது ஐடியாவும் வச்சிருப்பான். இந்த பாடிக்கு ஒரு டூம் கட்டி ஒரு பெரிய ஐடில் மாதிரி அத என்னதுன்னா மைக்கேல் சண்டை போட்டு என்ன பண்றாருன்னா அங்க இருந்து எடுத்து சப்போஸ் மோசையோட பாடி இருந்ததுன்னா அங்க வச்சிருந்தாங்கன்னா அதுல அதனால ஏதோ ஒரு பிரச்சனை வரும் சொல்லி தெரிஞ்சுதான் என்ன பண்றாங்க, அவர் பாடி தனியாக தூக்கி போயிட்டாங்க. ஓகே. கொஞ்சம் சின்ன சின்ன பெக்குலரான கேரக்டர்லாம் இருக்கும் இந்த பண்ண வேண்டியது. இப்போ இப்போ இந்த நியூ டெஸ்டமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஒரு சிலரோட புக்ஸ் அப்படித்தானே. அதுல ஜூடு அப்படின்ற ஜூடோட புக்கையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த புக்கெல்லாம் முன்னாடி இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க, எந்த புக்கெல்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணாம விட்டுட்டாங்க? இப்போ முன்னாடி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இப்ப இருக்க வெர்ஷனுக்கும் முத நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்ற அந்த வெர்ஷனுக்கும் வேற ஏதாவது புக்ஸ் இருந்துச்சா இதுல? இல்ல அப்படி இல்ல. அந்த நிசியன் க்ரீட் சொல்லுவாங்க. ஸோ இது கட்டலாம். When was the Bible books put together? ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒரு 5th century போல. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அசம்பிளிலாம் இருந்தது. ஓகே, என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்த்து எந்த பைபிள் இதெல்லாம் வந்து தப்பான புக், இதெல்லாம் வந்து கரெக்டான புக் சொல்லி இது பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்னோஸ்டிக் புக்ஸ் சொல்லுவாங்க. புக் ஆஃப் ஜூதாஸ், புக் ஆஃப் காஸ்பல் ஆஃப் ஜூதாஸ். காஸ்பல் ஆஃப் ஜூதாஸ் சொல்றது இதுவும் பழைய இது ரெக்கார்டு. இதுல என்ன போட்டிருப்பாங்க சொல்லிட்டு யூதாஸ் கரியத்தோட புக் பிட்வீன் ஜீசஸ் யூதாஸ் கரியத். ஓகே, யூதாஸ் கரியத் வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி இருக்கும். என்னன்னா மத்த யாருக்குமே சீசனுக்கு புரியல. இவர் தான் வந்து என்ன பண்ணாருன்னா தானா விரும்பி இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கறதுக்காக தன்னாலே வந்து முன் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த சாத்தான் புகுந்தது சொல்றதுக்குல அதெல்லாம் இவரே புரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லி அவரே தன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு காட்டி கொடுக்கணும். உலகமே வந்து அவர் தப்பா பேசுற மாதிரி. இப்ப என்னன்னா அந்த ஏதாவது ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு பழி எல்லாமே எவ்வளவு போடுது, எல்லா பழியும் எவ்வளவு போடுங்க, நான் தாங்கிக்கிறேன், பரவாயில்ல, நீங்க நல்ல பேர் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த புக்கம் சமயம் இதுல. ஆனா அவருதான் உடனே தூக்கு போட்டு இறந்துட்டாரு. ஆனா எழுதுனது வந்து 280 எழுதுனாங்க. செகண்ட் செஞ்சுரியில எழுதுனாங்க. என்னன்னா மக்கள் பாருங்க மைண்ட் செட்டு என்னதுன்னா அவர் எழுதல, அவர் இந்த மாதிரி நினைச்சிருப்பாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. என்னடா என்ன மாதிரி ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. அதனால இது பேர்லாம் வந்து க்னோஸ்டிக். இதெல்லாம் வந்து ஆள் இல்லாத மீது எழுதப்பட்ட ஒரு காரியங்கள் அவர் எழுதல. ஓகே, சோ அதனாலதான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீக்கிட்டாங்க. நிறைய புத்தகம் பாத்தீங்கன்னா காஸ்பல் ஆஃப் தாமஸ் பாத்தீங்கன்னா இது இருக்கு. காஸ்பல் ஆஃப் பர்னபா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு லேட் ஏர்லி 60 AD as late as 250 இந்த டைம்ல எழுதப்பட்டது. பாத்தீங்கன்னா தோமா இதெல்லாம் இருக்கும். அதுல இதை பார்த்து காப்பி அடிச்சுதான் குரான்ல எழுதுனாங்க. அதை பார்த்து காப்பி இயேசு கிறிஸ்து சின்ன குழந்தையா இருக்கும்போது அவர் ஒரு பறவை செஞ்சாரு. அந்த பறவை மேல ஊதுனாரு. அது அப்படியே உயிர் விழுந்துச்சு.
ஓகே, கிளேல அப்படியாச்சு சொல்றது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதுறது இதுல எழுதிருந்தாங்க. ஓகே, டேட் பேக் டு 250 600 இதே காப்பி அடிச்சு என்ன பண்ணாங்கன்னா குரான்ல இருக்கு. இதே சேம் கத்துட்டு. ஏன்னா சில அங்க இருந்த கிறிஸ்தவர்கள், அங்க இருந்த யூத கிறிஸ்தவர்கள் அந்த இருக்காங்கல்ல, அவங்க வந்து இருந்தாங்க. அதை அப்படியே அதை வந்து எழுதிட்டாங்க. ஸோ அதுக்கு தனியா வந்து இந்த ஃபேஸ்புக் சேனல்ல வர நான் போட்டிருப்பேன். ஆர்டிகல் போடுறது. நீங்க போட்டிருந்ததா? ஆமா, நான் போடல. அது நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதுல இருந்து ஒண்ணு ஒண்ணா எழுதுனேன். இதை பார்த்து இந்த வீடியோ தான் ஒரு நிமிஷம் வீடியோ காணும். ஓகே, அதை நான் காமிக்கிறேன். சரி, அது நான் இங்க வச்சு அதுலதான் இருந்தது. சரி, அதுல என்னதுன்னா தோமாஸ் Gospel of Thomas Jesus with word clay word to life in Quran. Okay. Now the episode involves Jesus making a clay pot, which he has then processed to bring life. Act of also attributed to Jesus in Quran 5. In the medieval Jewish. Infant's Gospel of Jesus, Thomas. பார்த்தீங்கன்னா Gospel of Thomas இருக்கிறது வந்து குரான்ல கொடுத்துருக்காங்க. Gospel of Thomas நான் பார்த்தேன். அவரோட புக்கு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாஸ்டிக். இது அக்னாஸ்டிக். இது வந்து அவங்களால எழுதப்பட்டது அப்படி பட்டுச்சு அப்படின்ட்டு ஒரு ப்ரூஃப் இல்லாதனால இதை வந்து பைபிள் ஆட் பண்ணுங்க. ஆமா, various group of emphasis, spiritual knowledge of teaching tradition, authority and ஸோ இதெல்லாமே வந்து ஆரம்பத்துல வந்து அந்த மக்கள் மத்தியில இருந்து சொல்லி கொடுக்குறோம். அதுல சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா புக் ஆஃப் பர்னபாஸ் இருக்கு, புக் ஆஃப் ஏனோக் இருக்கு. புக் ஆஃப் ஏனோக் பாத்தீங்களா? ஆமா ஆமா, ஒரு வீடியோ பார்த்தேன். ஓகே, புக் ஆஃப் ஏனோக் பாத்தீங்கன்னா யூதாலயே இருக்கும். நம்ம யூதால பார்த்தோம்னா 4ஆம் தலைமுறையுள்ள ஏனோக்கு சொல்லியிருக்கிறாரு ப்ராஃபஸி போட்டு கமிங் thousands of thousands ஒரு நான் வரேன் சொல்றாருல. புக் ஆஃப் ஏனோக் இது. புக் ஆஃப் ஏனோக்ல வந்து ஏனோக் தான் மெசையா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஏனோக் தான் மெசையா. ஆமா, அப்படின்ற மாதிரி தான் என்ன போட்டிருந்தாங்க. ஏனோக் தான் அப்படின்ற மாதிரி. 1000 years reign of the Messiah.
சோ எப்படி ஏனோக்கு எழுதுனாரு, எப்படி நோவா வந்து அந்த பேழையில இருந்து கொண்டு வந்தாரு சொல்லி தெரியல நம்மளுக்கு. ம்ஹ்ம். ஓகே. ம். ஆனா யூதா வந்து குறிப்பிட்டிருக்காரு ஒரே ஒரு இடத்துல மட்டும். ம்ஹ்ம். ம். ஆனா அத வந்து அப்ப புக் ஆஃப் ஈடன் கரெக்ட்டா இருந்ததுன்னா அத எடுத்திருப்பாங்க. ஆனா ம். புக் ஆஃப் ஈடன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அதிகாரம் வந்து ம். பார்த்தீங்கன்னா, இது காரியம் சொல்லும். ம். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா போகஸ். எல்லாமே ம்ஹ்ம். ஃபுல்லா ஏஞ்சல்ஸ், ஏஞ்சல்ஸ், ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ் எப்படி வந்து ம்ஹ்ம். வந்து மக்கள் கிட்ட வந்து ம்ஹ்ம். பழகுனாங்க. அந்த இதெல்லாம் ம். இருக்கிறது தான் ம்ஹ்ம். சொல்லலாம். ம்ஹ்ம். ஃபுல்லா ஏகப்பட்ட ஏஞ்சல்ஸ். புக் ஆஃப் ஈனோக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல்ஸ் நேம் இருக்கு. ஏஞ்சல்ஸ் நேம் இன் ம். புக் ஆஃப் ஏனோக் சொல்லி ம். போட்டீங்கன்னா, ம். லிஸ்ட்டா ஏகப்பட்ட ஏஞ்சல்ஸ் வருவாங்க. ம். அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் சொல்லிட்டு. ம்ஹ்ம். ம். ஃபாலன் ஊசா, ம். அசேலு. ஸோ ம். ஒருத்தர் டேமில் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. அவங்கலாம் ம்ஹ்ம். ஒரு இது பண்ணாங்க. ம். வாட்சஸ் 3 வாட்சஸ். ம்ஹ்ம். கரெக்ட். ம். ஸோ அந்த மாதிரி. ஸோ ம். ஆனா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ளிக்கலா இருக்காது. இதெல்லாமே வந்து ம்ஹ்ம். இது ஜூயிஷோட புரிதலுக்காக என்ன பண்ணாங்கன்னா, புரிதலுக்காக கிடையாது. அவங்களோட ம்ஹ்ம். ஓன் ம்ஹ்ம். இதுக்காக எப்படி அதீத் இருக்கோ, அந்த மாரி இவங்க வந்து கமெண்ட்ரி புக்ஸ் மாரி எழுதி, ஒவ்வொன்னும் இந்த மாரி நடந்துக்கலாம். அந்த மாரி ம்ஹ்ம். நடந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபார் ம். எக்ஸாம்பிள், நோவா வந்து பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டு விழுந்திருப்பாரு. ம். ம். ஓகே. அதே ம். மாதிரி. ம். அதுக்கு வந்து ஜெனிசிஸ் 9த் சாப்டர்ல தான அது. ம். அவனோட காடு. அப்புறம் வந்து நோவா சன்ஸ். இங்க வந்து ம். பார்த்தீங்கன்னா, இது குடிச்சிட்டு வைன் அவர் வைன் குடிச்சிட்டே இருப்பாரு. ஏன்னா, புது உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அது ம்ஹ்ம். ஃபெர்மென்டேஷன்ல அது பயங்கரமா ப்ராசஸ் ஆயிடும். ஏன்னா, அந்த ம்ஹ்ம். உலகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு ம். ஃப்ரிட்ஜ் மாரி இருந்திருக்கு. இந்த ம்ஹ்ம். உலகம் பயங்கர டிஃபரெண்டா இருந்திருக்கு. ம். ம்ஹ்ம். அப்போ என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வைன் வந்து கிக் ஆயிடும். ம். ஹால்குள்ள ம்ஹ்ம். அது குடிச்ச உடனே ஒரு ட்ரெஸ் கழட்டிடும். ஓகே. ம். இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. வைன் இங்க வருது. ம்ஹ்ம். When he drank some of the wine, he became drunk and lay unnaked inside the tent, uncovered in ம்ஹ்ம். the okay. ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, ஹாம், the father of Canaan, saw his father nakedness, ம்ஹ்ம். took his two brother outside, told his two brothers. 2 ம்ஹ்ம். சொல்லிட்டாங்க. ம். ஷாம்க்கு அவர் ஜாபேத்துக்கு. ஆனா சேம் ஜாபேத் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பின்னாடி திரும்பிக்கிட்டே பார்க்காம, ம். அப்போ நேக்கட்னஸ் பார்க்காம என்ன பண்ணாங்கன்னா, டைரக்ட்டா வந்து போர்வனால போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ம்ஹ்ம். ம். இப்போ நோவா வந்து எந்திச்ச உடனே என்ன பண்றாருன்னா, ஃப்ரம் ம். ஹிஸ் வைஃப் ஃபவுண்ட் த யங்கஸ்ட் சன் ஹஸ் டன் திஸ் சொல்லும்போது, ஹாம் வந்து யங்கஸ்ட் சன்னு. இது ம்ஹ்ம். பண்ணத வந்து பார்த்த உடனே, இவன கர்ஸ் பண்றதுக்கு பதிலா இவனோட குமாரன கர்ஸ் பண்றாரு. கானான். ம். ம்ஹ்ம். அப்ப வந்து எல்லாருக்கும் என்னதுன்னா, இத வந்து ஜூயிஷோட ட்ரெடிஷன் அந்த கமெண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, ம். அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தப்பா ம். இது வந்து ஹாம் வந்து என்ன பண்ணிட்டான்னா, தப்பு வந்து அவங்க மதரோட பண்ணிட்டான். ம்ஹ்ம். அதனால அவங்களுக்கு பொறந்த குழந்தை தான் கானான்னு. ம்ஹ்ம். அதான் வந்து அதுதான் நேக்கட்னஸ்ன்னு சொல்றாங்க தவிர, இது ம். வந்து டைரக்ட்டா பார்த்தது சொல்லல. சொல்லி ம்ஹ்ம். அவங்களே ஒரு கமெண்ட்ரி எழுதி, ம்ஹ்ம். அதனால தான் கானான் அவங்க அவங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தைய வந்து கானான் ம்ஹ்ம். சமைச்சாங்கன்னு சொல்லிட்டு, ம்ஹ்ம். ஒருத்திய அது மாரி கொண்டு வந்தாங்க. புரியுதா? ம்ஹ்ம். ஒரு அன்எக்ஸ்பிளைன்ட் திங்ஸ் இருக்கிறத வந்து, ம். இவங்களே வந்து ஒரு கமெண்ட்ரி உருவாக்கி, இந்த மாரி ம். தான் இருக்கும். இதனால தான் ம். இவங்க சமைச்சாங்கன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் ம்ஹ்ம். பைபிள்ல இல்லாதது, தப்பானது. டைரக்ட்டா என்ன எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணிக்கிறாங்க. ம்ஹ்ம். ஆமா. ம். அதனால தான் வந்து பவுல் என்ன சொல்றாருன்னா, எழுதுறதுக்கு மிஞ்சி நீ யோசிக்காத. ம். ம். பார்த்தீங்களா? ம். 2 கொரிந்தியர். ம். ஆ இது ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ பார்த்துட்டு ம். இருக்கும்போது. ம்ஹ்ம். இல்லன்னா 1 கொரிந்தியர் 4, 6 பாருங்க. சோ டு நாட் கோ பியாண்ட் வாட் இஸ் ரிட்டன். ம்ஹ்ம். எழுதுறதுக்கு மிஞ்சி நீங்க என்ன பண்ணுங்க யோசிக்காதீங்க. ம். டு நாட் கோ பியாண்ட் ம். வாட் இஸ் ரிட்டன். சோ ம்ஹ்ம். என்ன பண்றாங்கன்னா, இந்த கமெண்ட்ரில இப்ப ம். மட்டும் இது மட்டும் இல்ல. இப்ப ம்ஹ்ம். இருக்கிற இந்த யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். ஏகப்பட்ட விஷயங்கள பேசிட்டு இருக்காங்க. கபாலா ம். சொல்லிட்டு ஒரு இது ம்ஹ்ம். இயக்கி, ம்ஹ்ம். ம். ஒரு ம்ஹ்ம். ஒரு ஸ்பிரிச்சுவலிசம் சொல்லிட்டு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்றாங்க. ஓகே. ம்ஹ்ம். சோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. பைபிள்ல கொடுக்கப்பட்டது தேவனால் இதான் டிஃபைன் ம். பண்ணியிருக்காங்க. 66 புத்தகங்கள். இதான் ம். நம்மளோட இது. வேதாகம். ம்.
அது நம்ம சரிங்க. படிச்சோம்னா அதெல்லாம் படிச்சோம்னா நம்ம வந்து குழம்பிடுவோம். ஏகப்பட்டது. வாங்குறோம். அதான். அது குழம்பிடுவோம். இண்டஸ்ட்ரியல். தனி அந்த ஃபீல்டே ம். வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாலேட்ஜ் இன்கிரீஸ் பண்ணும். ம். விஸ்டம் பயங்கரமா ஆக்கும். ஆனா ம். வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி நீங்க வந்து கரெக்ட்டா தேவன ம்ஹ்ம். பற்றி கொள்றதுக்கான காரியங்கள் பார்த்தீங்கன்னா கிடையாது. ம்ஹ்ம். நீங்க ம்ஹ்ம். எல்லாம் தெரிஞ்சுச்சு சொல்லி நீங்க வந்து பேசலாம். நெறைய ம். பேர். ம்ஹ்ம். "அதெல்லாம் தெரியும் எனக்கு அதெல்லாம் தெரியும்னு" சொல்லி பேசலாம். ஆனா அது நம்மளுடைய வேலை கிடையாது. ம். ம்ஹ்ம். ஓகே. ம். சரி ஓகே. முடிச்சுக்கலாம். ஓகேப்பா. நாளைக்கு கன்டின்யூ ஓகேப்பா. பண்ணலாம். ம். ப்ரேயர் சரிப்பா. பண்ணிடுங்க. ம். சரிப்பா. கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதரராய் நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் விசுவாசங்கள் பலப்படும்படியாக சத்தியத்தின் அறிவை நாங்கள் அறியும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பின் மகிமையையும், மகத்துவத்தையும், அதனால் எங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலனையும் நாங்கள் முற்றிலுமாக அறிந்து, உணர்ந்து, நாங்கள் இந்த புத்திர சுவிகார அழைப்பின் கீழ் அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நாங்கள் பூமியிலேயே வாழும்படிக்காக, பூமியில் இருக்கும் பொழுதே நாங்கள் வாழும்படியாக கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆமென். ஆமென். ஓகே ஜிபி. சரி மத்தியா, நம்ம நாளைக்கு பார்ப்போம். ம். நாளைக்கு பார்க்கலாம்.